இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறோம். அப்பா, உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரக்கங்கள் கிருபைகள் அது பெரிதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலே நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நம்ம கேட்க போகின்ற பாடல் என்னது என்று சொன்னால், தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே. தம் கிருபை பெரிதலோ என் ஜீவனிலும் அது என்கிறதான பாடல். இந்த பாடலை தெரியாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. எல்லாராலும் பாடப்படுகின்ற ஒரு பாடல், எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பாடல். அவருடைய கிருபைக்காக ஏங்கி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பாடுகின்றதான அருமையான ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. சோர்ந்து போன நேரங்களிலே தேவ சமூகத்திலே நம்ம காத்திருந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது நம்மை தேற்றுகிறதாகவும் நம்மை பலப்படுத்துகிறதாகவும் இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலை எழுதினவர்கள் யார் என்று சொன்னால் சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்கள். அவங்க இந்த பாடலை 1973ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடல் அந்த வருடத்தில் எழுதியிருந்தாலும் இன்றைய வரைக்கும் அநேகராலே விரும்பப்பட்டு பாடப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது இந்த பாடல். சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவங்க 1938ஆம் வருடம் மே மாதம் 12ஆம் தேதி அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்து அவர்களுடைய தகப்பன் அவர்களுடைய தாயும் ஆசிரியர்களாக பணியாற்றி இருக்கிறாங்க. தகப்பன் இசை ஆசிரியராக இருந்திருக்கிறார். இவர்கள் அவங்களுக்கு 4 பிள்ளைகள். 4வது மகளாக சாராள் நவ்ரோஜி அம்மா பிறந்திருக்கிறாங்க. இவர்களுடைய 10வது வயதிலே அவர்களுடைய தகப்பனை அவங்க இழந்து விட்டாங்க. அதன் பிறகு மிகுந்த சிரமத்திலே அவர்களுடைய தாயார் 4 பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்களுடைய 15வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கும் போது தன்னுடைய 16வது வயதிலேயே அவர்கள் பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடுவதற்கு ஆரம்பித்தார்களாம். அப்பொழுதே அவங்க எழுதின பாடல்கள் எல்லாராலும் விரும்பப்பட்டதாக இருந்தது. அநேக பரிசுகளை பெற்றதாகவும் அவர்களுடைய பாடல்கள் அந்த நாட்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க அந்த 16வது வயதுக்கு மேலே அநேக பாடல்களை எழுதுகிறாங்க. அவர்கள் பாடி எழுதின பாடல்கள் நிறைய பாடல்கள் உண்டு. கிட்டத்தட்ட 385 பாடல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவர்கள் அதில் ஒன்று தான், இவர்கள் எழுதின பாடல்களிலே ஒன்று தான் தம் கிருபை பெரிதலோ. சங்கீதம் 63:3 நம்ம வாசிக்கும்போது அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி அதைத்தான் இவங்க அந்த வரிகளில் சொல்லுகிறது. உம்முடைய கிருபை பெரிதலோ என் ஜீவனை பார்க்கலும் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாமல் அந்த வரிகளில் நம்ம வாசிக்கும்போது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் வேதத்தில் உள்ள வசனங்களின் மூலமாகவே வசனங்களை வைத்தே அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது. அதில் முதல் நம்ம பார்க்கும்போது நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை என்று எழுதியிருக்கிறாங்க. நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை, நாம் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. நம்ம அழிந்து போகாமல் நம்முடைய ஆத்மாவை அழிவினின்று மீட்டெடுப்பதற்காக நமக்காக இயேசு பாவமானார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொண்டோம் என்கிறதின் அடிப்படையில் நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை என்று அங்கே அழகாக எழுதியிருக்கிறாங்க. அப்போது நமக்கு கூட இந்த நாளில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாம் நிற்பது ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ 2வது வரிகளை நம்ம பார்க்கும்போது சொல்லப்படும் தாழ்மை உள்ளவர்களிடத்திலே அவருடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லி நம்ம 1 பேதுரு 5:5 நம்ம வாசித்தால் அங்கே வாசிக்க முடியும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்.
வைக்கிறார். இப்போ நமக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். அந்த பெருமையான எண்ணங்கள், மேட்டிமை, நான் என்கிற சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்காம, சுயத்துக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று வாழ்வதை காட்டிலும் நம் தேவ கிருபையை சார்ந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை தேடி நம்ம அதற்கு காத்திருந்து வாழும்போதே தாழ்மை உள்ளவர்களை தேவனுடைய கரம் உயர்த்தும். அதைத்தான் 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நாமும் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது நாம் யார் என்பது நமக்கு தெரியும். நம்மை காட்டில் அதிகமாக நம்மை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை நம்மை உயர்த்துகிறதாக இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இன்னும் வசனங்களில் என்ன சொல்லுகிறது கிருபையை குறித்து என்ற சங்கீதம் 103 நம்ம வாசிக்கும்போது இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பயம் என்று சொன்னால் என்ன? ஏதோ ஒரு வருகின்ற ஆபத்தை குறித்து பயப்படுகிற பயம் வேறு, நம்ம கண்டிக்கப்படுவோம் என்பதற்காக பயந்து நடக்கிறது வேறு, அன்பின் நிமித்தம் நாம் கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற காரியங்கள் வேறு. அப்போ நாம் தேவனை நேசிக்கும் போது எந்த இடத்திலும் நாம் தேவனுக்கு பயந்து நடக்க முடியும். ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, நாம் நடந்து கொள்கிற விதங்களில், பேசுகிற விதங்களில், நம்ம பிறரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில், சபையின் காரியங்கள், சபையோடு இருக்கிற ஐக்கியத்தில், தேவனோடு இருக்கிற உறவு எல்லாவற்றிலுமே நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நடந்து கொள்ள முடியும். மாய்மலம் பண்ணுகிறவர்களாக அல்ல. சில நேரங்களில் சபைக்கு வரும்போது அல்லது வீட்டில் இருக்கும்போது, பெற்றோர் இருக்கும்போது, ஊழியர்களை பார்க்கும்போது பயத்தோடு நடுக்கத்தோடும் அவர்கள் இல்லாத பொழுது நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு மாய்மலமான வாழ்க்கை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது எல்லா இடத்துலுக்கும், எந்த இடத்துல நம்ம போய் இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை யாருமே இல்லாத ஒரு அறையில் நம்ம இருந்தால் கூட ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்கிற உணர்வோடு ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை நம்ம செய்யாமல் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி வாழ்வது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்டவர்கள் மேலே அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதுனா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது தேவனுடைய கிருபை என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாமும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, ஆண்டவரிடத்தில் அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்து வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். எதற்கெல்லாம் அவருடைய கிருபை போதும் என்று நம்ம பார்த்தா எல்லாவற்றுக்குமே அவருடைய கிருபை போதும். நம்முடைய தேவைகள் மத்தியில், வியாதியின் மத்தியில், நெருக்கங்கள், போராட்டம், ஒரு குழப்பம், என்ன செய்வது என்று தெரியவில்லை, இதற்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, எனக்கு பலன் இல்லை, அவ்வளவுதான் நான் என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஆண்டவரே சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அப்போ கிருபைக்குள்ள ஒருவேளை நம்ம நினைப்போம் கிருபைக்கு காத்திருக்கிறதா, நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்குது, அதை இதை கேட்பதற்கு பதிலாக நம்ம என்னதை கேட்க வேண்டும், உங்கள் கிருபை, ஆண்டோடைய கிருபை எனக்கு தேவை என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏன் அதை கேட்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகத்தை கேட்டால் சுகம் கிடைக்கும். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறேன் கிருபை உனக்கு போதும் என்று அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கிருபையை சார்ந்திருந்து கிருபைக்கு நம்ம காத்திருந்தால் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்குள்ளாக ஆசீர்வாதமும் சுகமும் நமக்கு தேவையான எல்லாமே அந்த கிருபைக்குள்ளாக அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. மோசே கூட அதனால தான் ஆண்டவரிடத்தில் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொல்லுகிறோம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்கள் கூட வாங்க ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததானா எங்கள் அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னிங்க, உம்முடைய சுதந்திரமாக எங்களை ஏற்றுக்கொண்டுங்க. அதன் பிறகு சொல்லுகிறார் நீர் எழுந்தருளும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கிருபை என்கிறதற்குள்ளாக சகலமும் அடங்கி
இருக்கிறது. அப்போ அது இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. அப்போ கிருபைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த கிருபை பெரியது. அந்த கிருபை நம்மை பாதுகாக்கும், நம்மை நடத்தும், நம்மை நிர்மூலமாக அழிவினின்றி நம்மளை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அது மாதிரி 3வது சரணத்தில் எதை குறித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, தினம் அதிகாலையில் தேடும்போது புது கிருபை அப்படின்னு சொல்லி அதைத்தானே வேதம் சொல்லுகிறது. நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது நம்ம தேவனை கண்டடைய முடியும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ அதிகாலையில் தேவனை தேடும்போது அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று அழகாக உணர்ந்தவர்களாக, அந்த ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்தவர்களாக எழுதியிருக்காங்க. எப்படியெல்லாம் அவங்க அனுபவித்திருக்கிறாங்க. தன் பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நிர்மூலமாய் அழிந்து போகாமல் தேவ கிருபை என்னை பாதுகாத்தது என்று எழுதியிருக்கிறாங்க. அதே போல் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி 3வது, நம்ம தினமும் அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது ஆண்டவரை நம்ம கண்டடைய முடியும். அவருடைய கிருபைகள் அதிகாலையில் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம தேட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கிருபைக்காக காத்திருந்து அதிகாலமே தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேடும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த கிருபையை குறித்து அவங்க சொல்லும்போது சொல்லுகிறாங்க, சிலருக்கு இந்த அருமையான இந்த தாயார் அவர்கள் பயன்படுவதை பார்த்து அவங்கள மாதிரி பயன்பட வேண்டும் என்று விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் ஆசையையும் விருப்பத்தையும் வைத்து நிறைய காரியங்களை செய்துவிட முடியாது, நிறைய நாட்கள் நின்றுவிட முடியாது. ஆனால் அந்த கிருபை நம்ம மேலே இருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் தடுமாறி விழுந்து விடாதபடிக்கு நம்மளை நிற்பதற்கு ஆண்டவர் பலன் தருவார் என்று அவங்க விவரித்து சொல்லுகிறாங்க. அப்போ அவருடைய கிருபை தான் நிற்க செய்தது. பொறாமைகள் போட்டிகள் மத்தியில் அவருடைய கிருபை நிற்க செய்தது. எத்தனையோ தேவைகள் மத்தியில் அவங்க கிருபை நிற்க செய்தது. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை அவங்களுக்கு போதுமானதாக இருந்ததுனால இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருக்கிறது, நாம் தேவனிடத்தில் எதை வேண்டி வருகிறோம், இந்த பாடலில் நம்ம பார்க்க முடியும். இன்னும் தேவை கிருபை தாருமே என்று சொல்லி. அப்போ இன்னும் நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் கிருபை. ஒருவேளை ஆசீர்வாதத்தை கேட்குறோன்னா, எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரேனா வீடு தந்துடுவா. இன்னும் ஒரு வீடு வேணும்னு நம்ம கேட்போமா, எனக்கு தெரியல அப்படி கேட்போமா என்று சொல்லி. ஆனால் கிருபை பாருங்கள், இன்னும் எனக்கு கிருபை வேணும், கிருபையின் மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபை, பலத்தின் மேலே பலன். ஆண்டவரே இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி அவங்க அந்த பாடலில் எழுதியிருக்காங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலம் நம்மை மீட்டு கொண்டதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு நாள் அவரை தேடும்போது அவருடைய புதிய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இந்த பாடல் ஒரு மறக்க முடியாத பாடல். இந்த பாடலை எத்தனை முறை நம்ம கேட்டாலும் அதில் ஒரு சலிப்பே இருக்காது. அத்தனை அழகான வரிகளை அடக்கியதாக இந்த பாடல் இருக்கிறது. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறது இந்த வார்த்தைகள். அதே மாதிரி இந்த கிருபை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் ஏசாயா 54:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகளும் பர்வதங்களும் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று. அப்போ மலைகள் பர்வதங்கள் விலகினால் கூட ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆகவே இந்த நாளில் அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம். அவருடைய கிருபைக்கு நம்மை தாழ்த்தும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை தேடும்போது அவருடைய கிருபையை நாம் சுதந்திரிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான தாயார் சாராள் நவரோஜி அம்மா அவர்கள் எழுதினதான தம் கிருபை பெரிதல்ல
நீங்களோ என்ற பாடல் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக காரியங்கள் உம்முடைய கிருபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்களும் இந்த நாளிலே கேட்டிருக்கிறோம். அப்பா, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து கொள்ள, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தேவனை தேடி உம்முடைய கிருபைகளை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. எங்களுடைய விருப்பம், ஆசை, முயற்சி, திறமைகளை சார்ந்து நாங்கள் நிற்காதபடி என்னாலும் உம்முடைய கிருபை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொள்ள, சார்ந்து கொள்ள கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.